உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். அக்கா, சத்தியமா நான் இப்படிலாம் வருவோம், இட்லி கடையெல்லாம் ஆரம்பிப்போம் நினைச்சே பார்க்கல. அப்படி ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நிறைய காசு ஆகுமே நினைச்சேன். மனசுக்குள்ள ஏதோ என்னமோ பெரிய சாதனையை சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா, எதையோ பண்ண மாதிரி சாதிச்சாலும் என்னமோ மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு, திக்கு திக்குங்குது. நல்லா வந்துரும்லக்கா, இட்லி கடை போட்டு நல்லா வரணும்க்கா, வந்தே ஆகணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 ரூபா சம்பாதிச்சா கூட போதும்க்கா, அதுவே பெரிய விஷயம். அக்கா நல்லா வந்துருவோம்லக்கா. அட என்ன பிள்ளை பயந்துக்கிட்டு, பாத்திரம் மண்டபம் வாங்கிட்டு வந்துட்டோம், கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஈப்பா போட்டு பயந்துக்கிட்டு இன்னும் ஓஹோன்ட்டு வரப்போற. இனி உனக்கு ராஜயோகம் தான். உன் கொட்ட நேரம் எல்லாம் பனி போல மறைஞ்சு போச்சு. இனி நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஓஹோன்ட்டு தான் வரப்போற. ஒன்றும் சொல்லப்படாத, எப்பவும் பக்கபலமா சப்போர்ட்டா நான் இருப்பேன். எதுக்கும் கலங்காத. பிள்ளைகளை பார்த்துக்கலாம், இட்லி அவரத்தையும் பார்த்துக்கலாம். இது மேலும் வளரும், நீ வேணா பாரு. அக்கா, இந்த இட்லி கடை ஓஹோன்னு வரப்போகுதா இல்லை இன்னும் பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குக்கா. நம்ம கண்டிப்பாக நல்லா வருவோம்க்கா, வந்து காமிக்கணும்க்கா. அப்புறம் அக்கா சொல்ல மறந்துட்டேங்க்கா, எனக்கு இந்த ஊர் புதுசு, என்ன யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க, உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பொருளுக்கும் விளம்பரம் முக்கியம். அதுவும் இந்த காலகட்டத்தில் விளம்பரம் இல்லாமல் எதையுமே விற்க முடியாது. டிவியில் கூட பார்த்துருப்பீங்களே, ஒரு சீப்புலேருந்து சோப்புலேருந்து எதுனாலும் விளம்பரம் தான். ஏன் விளம்பரம் போடுறாங்க? அதை 4 பேர் பார்க்கணும், 4 பேர்கிட்ட ரீச் ஆகணும், அப்போ தான் அந்த பொருள் விற்கும். அதை மாதிரி நம்ம விளம்பரமே எடுக்க முடியாது, நீங்கள் தான் விளம்பரமே. அக்கா, 4 பேருக்கு தெரியணும். இதை எப்படிக்கா நம்ம தெரியப்படுத்துறது? தெரிஞ்சால் தானே வந்து இட்லி வாங்க வருவாங்க. ஆட வீடியோஸ் நான் தான் இருக்கேன்ல, தெருக்கு சொல்லிட மாட்டேன். ஆனால் ஒன்று, இந்த ஊரில் ஊர் தலைவர் இருக்காரு, அவரை மதித்து தான் எந்த விஷயத்தையும் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் சனங்க எதுனாலும் வாங்க வரும். நாளைக்கு என்ன பண்ணுவோம், நல்ல நாளாக போய் பார்த்துக்கிட்டு காலையில் ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவோம். 2 பேரும் சேர்ந்து இட்லி கடை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் உள்ளவள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டாம், நீ இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊருக்கே போஸ்ட் அடித்து ஒட்டாத குறையா சொல்லிடலாம். எல்லாரும் வருவாங்க, என்ன நம்பி கண்டிப்பாக வருவாங்க. நீ டேஸ்ட்டாக சமைக்க போகிற, எனக்கு பழக்கம் உள்ள ஆளுகள்லாம் வந்து வாங்க போகிறாங்க. அப்புறம் அக்கா, எல்லாம் வாங்கணுமே, மெயினாக அவ்வளோதான் மறந்துட்டோம்க்கா. கிரைண்டர் வாங்க மறந்துட்டோம். கிரைண்டர் இல்லாமல் எப்படிக்கா? கிரைண்டர் இருந்தால் தானே தோசைக்கெல்லாம் ஆட்ட முடியும். மறந்தே போனேன். இதுக்கு தான் வீட்டில் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு போனேன்னு நினச்சேன். இந்த பிள்ளைங்க பண்ண சேட்டையெல்லாம் மறந்தே போனேங்க்கா. கிரைண்டர் வாங்கணுமே. அட கிரைண்டர் தானே, கவலை விட ஐஸு. எங்கள் வீட்டில் கிடக்கு, ஒன்றுக்கு 2 கிரைண்டரு. ஒன்று எங்கள் அம்மா சீதனமாக கொடுத்தது, நல்லா பெரிய கிரைண்டரு, அதை இழுத்து என்னால் அரைக்க முடியல. ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு அதான் சரியாக இருக்கும். இன்னொன்று அம்மா கிரைண்டரு, இன்னொரு அம்மா இருந்தாங்கல்ல தேவதா அம்மா, அவங்க இருக்கிற கொடுத்த கிரைண்டரு, அதை தான் நான் பறைச்சிக்கிட்டு இருக்கேன். பெரிய கிரைண்டர் சும்மா தான் இருக்குது, அதை கொண்டு இங்கே போடுவேன். நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம் ஹோட்டலுக்கு. என்ன கிரைண்டரை பற்றி கவலைப்படாத, நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்புறம் சாயந்தரம் நான் வந்து அரைச்சி கொடுக்கேன். நீ பக்குவமாக ஊரை மட்டும் போட்டு வச்சிரு, தோசை இட்லிக்கு. சாயந்தரம் அரைச்சி வச்சா காலையிலைக்கு சரியாக இருக்கும். அப்புறம் ஐஸு, 2 பிள்ளைகளையும் நம்ம சத்தி தம்பி வீட்டில் விட்டுடலாம். ஊர் தலைவர் இருக்கார்ல, 10 மணிக்கு உள்ளே போனோம்னா அவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது, சாயந்தரம் தான் போகணும். அதனால சாயங்காலம் போய் பார்க்க முடியாது, நமக்கு வேலை இருக்குல்ல. காலையில் சீக்கிரமே கிளம்பிடு. சத்தி தம்பி வீட்டில், அப்புறம் இங்கே அங்கேருந்து கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் மெயினாக உள்ள இடம் சொன்னால் தான் முடியும். பிள்ளைகளை வேணா அங்கே விட்டுட்டு அப்படியே நம்ம மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன பிள்ளைய தூங்குது பாரு, பாவம், போய் தூங்க வை. அப்புறம் ஐஸு, நம்ம வீட்டில் வச்சு செய்ய வேணாம் என்ன, ஏன்னா ஆம்பளை இருக்கிற வீடுன்னா பரவாயில்ல, நீ ஒத்தையில் இருக்க, பிள்ளை உள்ள வீடு. வீட்டில் வச்சா 4 பேர் வருவானுவ போவானுவ, ஊரில் சும்மாவே கதை கட்டி விட நிறைய ஆளுங்க இருக்காங்க. அதனால நம்ம அதையும் பார்க்கணும். என் வீட்டுக்கு பின்வாசல் சின்னதா மாடம் மாதிரி இருக்க, அங்கே வச்சு இட்லி தொழில் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்.
அங்கே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் கூரை மெஞ்சு கொடுங்கன்னா கூரை மெஞ்சு கொடுப்பாரு. 2 பெஞ்சு எதுவும் போட்டு அங்கனே இட்லி வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அங்கனே நின்று சாப்பிட்றவோ சாப்பிட்டு வாங்கிட்டு போகிறவோ வாங்கிட்டு போட்டோம். ஏன்னா வீடில் வைக்கிறது எனக்கு அவ்வளோவா சரியாக படலை. ஓனல் இருக்குதுன்னு சொல்லுறேன். 2 பேரும் இருப்போம் தான், இருந்தாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நான் வெளியே போகிற மாதிரி ஆயிட்டுனா நீ ஒத்தையில இருப்ப. அதெல்லாம் சரியா படலம்மா. அதுதான் சொல்லுதேன். என்ன நம்ம அங்கே வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். நான் இன்னைக்கே போய் அங்கே தூத்து பிறகு ஒதுக்கி போட்டு நல்ல சாணி துளைச்சு கவனமாக போட்டு எடுத்து வைக்கிறேன். ஒட்டரெல்லாம் இருக்குது, எல்லாம் அடித்து நீட்டாக வைக்கிறேன். என் வீட்டுக்கார சொல்லி காலையில் எழுந்து கூறு வாங்க சொல்லி. அப்படியே சொல்கிறீங்க. அது கூட சரியாக தாங்க படுது. சரிங்கக்கா, அப்போ அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு இடம் தொழிலுக்குன்னு ஒதுக்குப்புறமா இந்த மாதிரி இருக்கும்ல. சரிங்கக்கா. கேஸ் இன்னும் 10 நாளுக்கு தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் காசை வாங்கிட்டாங்க. பின்ன கேஸ் என்ன சும்மையாக வரும்? 10 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுக்கு? அதான் இண்டக்ஷன் வாங்கணும். சரி, போகிற வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இண்டக்ஷன் சமைச்சிக்கலாம். காலையிலே ராத்திரிக்கும் தானே. மத்தியானத்துக்கு எப்படியாவது யாராவது வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் கொண்டு தர முடியுமா என்னன்னு கேட்கணும். இல்லை ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தா கூட போதும், சாப்பிட்டுக்கலாம். காலையிலையும் சமைச்சு மத்தியானமும் சமைச்சு ராத்திரியும் சமைச்சு வீட்டு வேலையும் பார்த்து ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்து கண்டிப்பாக முடியாது, டயர்ட் ஆயிடுவோம். அதனால மத்தியானம் நல்ல சாப்பாடாக எங்கேயாவது சொல்லணும். இது கிராமம் தானே, கண்டிப்பாக யாராவது கேட்டால் தருவாங்க. வீட்டு சமையல் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா, அதுக்கு காசு எவ்வளோ நாளும் கொடுக்குறேன்னு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நேற்று பிஸியாக இருந்தனால எடுக்கவே முடியல. சரி என்னன்னு கேட்போம், சாப்பிட்டாங்களோ என்னமோ, நம்ம தான் நினச்சிட்டே இருப்பாங்க. ஹலோ சரவணா, என்னப்பா நேற்று எத்தனை ஃபோன் போட்டேன், ஒரு ஃபோன் என்னால் எடுக்க முடியலையா? நம்ம நாங்கள் வந்துட்டேன், நல்லா இருக்கேன், என்ன எது நீ ஒரு வார்த்தை சொன்னால் தானே நாங்கள் திருப்தியாக இருக்க முடியும். ஃபோனே எடுக்கல, மனசுல ஒரே படப்படப்படன்னு இருந்துச்சு. ராத்திரிலாம் தூக்கமே வரல தெரியுமா. போயிட்டியாப்பா? அங்கே எப்படி இருக்குது வேலை? வேலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வந்துருப்பா. அப்படி கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்கணும் எந்த அவசரமும் இல்லை. சாரிம்மா, சாரி, நான் அது ஃபோன் எடுக்கவே இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாளில் கடை ஓப்பனிங் வேறு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வரதுக்கே ராத்திரி 1 மணி ஆகிட்டுமா. அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னா பாவம் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, மாத்திரை போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னா ஃபோன் பண்ணல. நல்லா இருக்குமா, ஒரு கிராமம் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. சமையலும் நானே பண்ணிக்கிறேன். வீடு வாடகை கொடுத்துருக்காங்க, சாரி வாடகைலாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் மேகி செஞ்சேன், இனி தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்பா சாப்பிட்டாரா? பவி என்ன செய்கிறா? காலேஜ் கிளம்பிட்டாளா? என்னது மேகி சாப்பிட்றியா? நீ என்ன சின்ன குழந்தையாடா மேகி சாப்பிட்டுட்டு இருக்க? சரவணா, உனக்கு தலை எழுத்தாடா இதெல்லாம் கேட்குறேன். பேசாம இங்கே இருக்கிறத விட்டுட்டு தனியாக போய் கஷ்டப்படணுமா உனக்கு? ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைனாலும் கேட்கவும் மாட்டுக்க. இங்கே எனக்கு நிம்மதியே போச்சு. நீ கிட்ட இருந்தாலாவது நம்ம பையன் இருக்கானேங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இருப்பேன். கண்ணுக்கிட்ட தூரத்தில் போய் இருந்துக்கிட்டு நீயும் கஷ்டப்படுற. எனக்கு உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குப்பா. ஷோ அம்மா, எதுக்குமா இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. எதுக்கு கவலைப்படுறீங்க? மேகி ஏன் சின்ன குழந்தைங்க தான் சாப்பிடணுமா, பெரியவங்க சாப்பிடக்கூடாதா? ஒன்றும் இல்லைம்மா, காலையிலே நைட்டு நான் சமைச்சுப்பேன். மத்தியானம் இங்கே ஏதோ மெஸ் இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா சமைப்பாங்களாம். அவங்கள்ட்ட தான் சொல்லி வைக்கணும்னு இருக்கேன். எனக்கு ஒரு கவலை இல்லைம்மா, ராஜா மாதிரி இருக்கீங்க. நீ எதுக்கு என்ன நினச்சி கவலைப்படாத. நீ மாத்திரம் வந்து ஒழுங்காக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. இங்கே கூடி சீக்கிரம் நல்லா செட் ஆகிட்டுன்னு வைங்க. உடனே நான் எங்கள் அப்பா இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். முடியலையே, நான் மாதிரி வயிறு வலிக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனால் இந்த வலியெல்லாம் வராது, எல்லாம் சரியாக போயிடணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வலி டபுள் ட்ரிபிளாக இருக்குது. அம்மா வலிக்குதே. அப்பா, நான் எப்படி ஒரு டிஃபன் பண்ணி கொடுக்குறதுக்கு, எப்படி லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு முடியலை. நீ பேசாமல் ஹோட்டலில் சாப்பிட சொல்லிட வேண்டியதான். அம்மா கடவுளே வலிக்குதே. மகா, இங்கே ஒரு ப்ளூ ஜீன் வச்சுருந்தேன்ல, ஜீனை காணும். இதுக்கு ப்ளூ ஜீன்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒரு இடத்துல இருக்காது, நம்ம வச்சா அது பாட்டு இருக்கும். நான் அடித்து வைக்கிறேன் களைச்சி வைக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது தூக்கி வச்சிருவேன். எங்கே போச்சு? இனி அது தேடினாப்புல தான். சரி, அது போகட்டும். இங்கே நேற்று ஒரு ஃபைல் கவர் வச்சுருந்தேன்ல, ஃபைல்லாம் செட் பண்ணணும்னு சொல்லி புதுசாக நேற்று வாங்கிட்டு வந்தேன்ல, அதை எங்கே வச்சேன்? மகா, ஒன்றை தான் கேட்குறேன், சொல்லு, எனக்கு டைம் ஆயிட்டு. பால் வலுன்னு கத்துவாங்க கிடந்து. ஷோ மகா, அது சரியான பஞ்சுவாலிட்டி பைத்தியம். ஆஃபீஸுக்கு வந்திருக்க எம்டின்னு ஒன்று, எனக்கு தான் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸில் எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க, பெரிய டென்ஷனாக இருக்குது, தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மகா, 9:30 வர்றாங்க. 9லேருந்து 5 நிமிஷம் முன்ன பின்ன. ஆனால் என்ன தப்பு, 9:30க்கு நேற்று ஒரு லேடி வந்துட்டாங்க, இன்னொரு லேடி 9:35க்கு வந்துட்டாங்க. 5 நிமிஷம் நீ எப்படி லேட்டாக வருவேன்னு கடந்து ஆடுன்னு ஆடிட்டா. சே, எனக்கே சேன் ஆகிப்போச்சு. ஷோ, அந்த ஃபைல் கவரை காணுமே. அந்த எம்டி பைத்தியம் தான் அதை வாங்கிட்டு சொல்லிச்சு. ஐயோ, இப்போ வந்தோடனே எங்கேன்னு கேட்பா. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு பஞ்சுவாலிட்டியே இல்லையா, அப்படி மறக்கிற அளவுக்கு என்ன, ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனே இல்லையான்னு சொல்லி உயிர் எடுத்துரும். ஏய், ஓன்ட்ட தானே கேட்குறேன், காது கேட்குதா என்ன? மகா மகா, ஓன்ட்ட தான் கேட்குறேன், காதில் விழலை, கத்திக்கிட்டு இருக்கேன்ல. நீ பாட்டு எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கேன். இங்கே ஃபைல் கவர் வச்சுருந்தேன்ல, பாத்தியா? என்னங்க, நான் பார்க்கலங்க, முடியல,
வயிறு வலிக்குது, தாங்கவே முடியலங்க. லஞ்ச் பண்ணல, டிஃபன் எதுவுமே பண்ணல, பால் சூடாக்குறேனா அப்படியே வயிறு நின்றுட்டு உட்காந்துட்டேன். ப்ளீஸ் நீங்க கடையில சாப்பிட்டுக்கிறீங்களா? அம்மா. ஏய் என்னாச்சு மகா? நல்லா தானே இருந்த காலையில கூட, திடீர்னு வயிறு வலிங்கிற, என்னாச்சு? வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லைங்க வேண்டாம், இது எப்பவும் வர வழிதான். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதான். பரவாயில்ல, கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா சரியா போயிடும். நீங்க போயிட்டு வாங்க, டோர் லாக் பண்ணிட்டு போங்க. ஏய் உனக்கு என்ன லூசா? எந்த காலத்துல இருக்க? வயிறு வலிக்கு தூங்குனா சரியாயிருமா? எவன் சொன்னான்ட்ட? வயிறு வலிக்கு தூங்கினாலாம் ஒன்றும் சரியாகாது, அதுக்கு மெடிசன் எடுத்தா மட்டும்தான் சரியாகும். வா எந்திரி, டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோம். சும்மா அப்படிலாம் வச்சுட்டு இருக்க கூடாது மகா. ஷோ ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேன். மாசம் மாசம் வர வயிறு வலிதான், புதுசா ஒன்றும் வரல டாக்டரை காமிக்கிறதுக்கு. கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு சரியா போகும். கிளம்பு நீ. புரியுது மகா புரியுது, இருந்தாலும் உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போறதுக்கு? எனக்கு உடம்பு முடியாம இருந்தா நீ இப்படி போட்டுட்டு போவியா? எனக்கு ஒர்க்கு முக்கியம்தான், ஆனா ஒர்க்கை விட நீ தான் முக்கியம் மகா, நீ தான். நான் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகலப்பா. நீ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேல்ல? இரி, ஹோட்டலில் போய் இட்லி எதாக இருந்தால் வாங்கிட்டு வரேன். மத்தியானத்துக்கு நானே சமைச்சு தரேன், நீ அதை சாப்பிட்டா போதும். இப்போ சூடாக காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு பேசாமல் தூங்கு. நான் டிஃபனும் மெடிக்கல் ஷாப்பில் போய் எதாவது மாத்திரம் இருந்தாலும் வாங்கிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க வேண்டாம், எம்டி திட்டுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்காக லீவ் எடுக்க வேண்டாம். போயிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், தூங்கி எழுந்திரிச்சா சரியாகும். நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வாங்க. ஏய் என்ன பெரிய வேலை வேலை வேலைன்னு? எனக்கு வேலையில முக்கியம் கிடையாது, நீ தான் முக்கியம். ஒரு நாள் லீவு போட்டா ஒன்றும் குடி முழுகி போகாது. அப்படி முழுகி போகிறதா இருந்தால் தாராளமாக போகட்டும். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். நான் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நின்று சூடாக வெந்நி வச்சு தரேன். வெந்தய தண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போதே காஃபி தரேன், குடிச்சிட்டு தூங்கு. நான் போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். வந்து உனக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன். படுமா. ஏய் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த வீடு விஷயம் ஒன்று தான் இதாகிட்டு இருக்கு, நம்ம வேற கொடுக்கணும்னு சொல்லிட்டோமா. அத்தாங்கார ஒரு வீடு தரதுக்கு என்னம்மா? அங்கே என்ன குழந்தையா குட்டியா இல்லை வேற அண்ணன் தம்பி வேணா இருக்கானா? ஒரு மனசாலும் கிடையாது. ஒருத்தனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? நம்ம கூட இருந்துட்டு போட்டுமே, அந்த வீடு எழுதி கொடுத்துட்டு சொன்னா புரிய மாட்டேங்குது. எப்படியாவது சொல்ல விதத்தில் சொல்லி இந்த வீடு எழுதி வாங்கணும். அவரே பாவம், இருக்கிறதெல்லாம் உருவி கொடுக்குற மனுஷன். அவர்கிட்ட போய் வீடை கொடுன்னு அவர் வீடை கொடுத்துட்டு தெருவும் திண்ணையமாக போய் உட்காந்துருப்பாரு. வீடும் தரமாட்டாரு, ஒன்றும் தரமாட்டார். அப்படி தரா இருந்தாலும் நான் தர விட மாட்டேன். எனக்கு வேறு எவ்வளோ கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் ஒன்று பண்ணா அவரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். என் அக்கா புருஷனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அம்மாட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க? நிச்சயம் கிச்சன் வேறு சொல்லுதேன், பயமாக இருக்குது. எப்படியா சொல்லிடுவோமா? இல்லை இப்போ சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும், வெளியவே விட மாட்டாங்க. அப்புறம் அத்தனையும் பிடிச்சி திட்டுவாங்க. அதனால வேண்டாம், கொஞ்சம் சைலண்டாகவே இருப்போம். 8ஆம் தேதி வரை அமைதியாக போவோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். என்ன ஈரமண்ணில் இடி விழுந்தாப்புல உட்காந்துருக்கா? இல்லை வளவளவளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பா? ஏய் லெச்சு, இங்கே பாரு, அடுப்பங்கல்ல பாத்திரத்தை பறக்கி போட்டிருக்கேன், போய் கழுவிட்டு அந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பார் வச்சிரு. என்னது சாம்பாரா? நானா? அதெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது, எனக்கு வைக்கவும் தெரியாது, வைக்கவும் மாட்டேன். நீங்க தானே விளையாட வச்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன நீ போய் சமையல் பண்ணுன்னு சொல்லுவீங்க. நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் என்னடி சமையலாம் இழுக்க? சமையல தான் பொண்ணா பிறந்தவா சமைக்க கத்துக்கணும். வீடை வாசலை எப்படி விருத்தியா வச்சிருக்கணும்னு கத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தான் மேக்கப் பண்ணது, ஊர்லயே சுத்ததெல்லாம். போப்போ, ஒரு வீட்டுக்கு போறவ வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன பிள்ளை வளர்த்தா 4 பேர் என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கா? இப்போ யாருமா கல்யாணம் கேட்டா? இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம், என்ன அவசியம் இருக்கு? கொஞ்ச நாள் கூட நான் ஜாலியாக சந்தோஷமா இருக்கேனே. இப்படிதான் அக்கா சொன்னா, அம்மா எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும். எங்க கேட்டீங்களா? வாழ வேண்டிய பிள்ளைய கல்யாணத்தை பண்ணு படிக்கிற வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ பாதியிலே போய் சேர்ந்துட்டா. என்ன இப்படி போய் சேர சொல்றீங்களா? நான் அதை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அட அறிவு கட்டவளே, ஒரு பொண்ணை எத்தனை நாங்கள் வச்சு பாதுகாக்க முடியும்? ஒருத்தவங்க கையை பிடிச்சி கொடுத்தா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். உங்கள் அக்கா அவனை கல்யாணம் பண்ணா செத்து போகணும்னு நினச்சி நாங்கள் என்ன கனவாடி கண்டோம்? நல்லா இருப்பான்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்ன செய்ய, அவன் நேரமா நம்ம நேரமா இல்லை பிள்ளை பிறந்த நேரமானு தெரியல. காரில் போகிற நேரமே ஒரே இடி ஆயிடுச்சு. மாமியார் மருமகளும் பச்சடியில் இருந்து போனா, பிள்ளையும் போய் சேர்ந்துட்டு. அதெல்லாம் தயவுன்னு சொல்லாதம்மா. இப்போ நெஞ்சாலும் மனசு கொதிக்கி, என் பிள்ளை இல்லாமல் ஆயிட்டால அப்படின்னு. ஆமாம், இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுக்கு? உங்களை பொறுத்தவரை ஆம்பளை பிள்ளைங்க ஒரு விஷயம் சொன்னால் அதை பெருசாக நினைப்பீங்க. அதே பொம்பளை பிள்ளைங்க ஒரு விஷயம் சொன்னால் நீ சும்மா ரெடி, உனக்கு என்ன தெரியும், அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறவ வாயை திறந்து பார்த்துக்க இப்படி இருத்தி வச்சிருவீங்க. அக்கா சொல்கிறத அன்றைக்கே காது கொடுத்து கேட்டிருந்தா அக்கா அன்றைக்கி இருந்திருப்பாள்லாமா. இங்கே பாரு லட்சு, நடந்து முடிஞ்சதை பேசி எந்த பழமும் இல்லை. இனி நடக்காததை நம்ம பார்க்கணும். நீ நல்லா இருக்கணுமா? நீ ஒரு இடத்துக்கு போகிற, நல்லா இருப்ப. அதான் உங்கள் அப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நல்லா படித்தவன், நல்ல வேலை தொழில் செஞ்சவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ள. அவன் கேட்குற நகையும் சரி வீடும் சரி கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கு. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு நீ யாரும் நல்லா வாழ்ந்து காமிப்பா. அது போதும் எங்களுக்கு. வாழ்ந்து காமிப்பேம்மா, கண்டிப்பாக வாழ்ந்து காமிப்பேன். அத்தான் கூட அக்கா விட்டுட்டு போன அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிக்க தான் போகிறேன்.
ஏன்னா பாருங்க, நீங்க சொல்ற மாப்பிள்ளைக்கெல்லாம் என்னால கழுத்து நிட்ட முடியாது. அத்தான் ரொம்ப நல்லவர், அக்காவை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அவரை தான் கல்யாணம் பண்ண போறேன். நீங்க எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. என் வாழ்க்கை அவர் கூட தான். கையை எடுத்தா ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. காலெல்லாம் ஒன்று அமுக்க வேண்டாம், விடு. கால் வலியில இல்ல. அட சும்மா இரு மகா, ஏன் பொண்டாட்டி காலை நான் அமுக்குறேன், அதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கால் நீட்டு. இந்த டைமு கால்லாம் வலிக்குமா, முட்டைலாம் வலிக்குமாமே, செல்ல பார்த்தேன், அதான் அமுக்கி விடுறேன். மகா இந்தா வெந்தய தண்ணி, இதை குடி. சூட்னால தான் மேக்சிமம் வயிறு வலி வருமா, அது இந்த டைம் வர்றது காமன். அதிகமாக வயிறு வலி இருந்தால் சூடு இருக்குன்னு அர்த்தமா. அதனால வெந்தயத்தை நல்லா கொதிக்க வச்சு கூட கொஞ்சோண்டு ஓமம் போட்டு குடிச்சா டைஜஸ்ட் ஆகுமா, அந்த சூட்டு வலி சரியாயிரும்னு செல்ல பார்த்தேன். இது ஜாட்ஜிபிட்டையும் கேட்டேன். அதனால இப்போதைக்கு மருந்து குடி. அட பாருடா, இவ்வளவு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு கூட தெரியாது இதெல்லாம். அப்புறம் இந்த உளுந்தஞ்சோறு, அதாவது இது எனக்கே தெரியும், இது ஜாட்ஜிபிட்டில நான் கேட்கல. பொண்ணுங்க பெரிய பொண்ணானா வீட்டில் உளுந்தஞ்சோறு தான் முதல் செஞ்சு கொடுப்பாங்க. இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்ல பலம் அப்படின்னு உளுந்தஞ்சோறும் முட்டை கறியும் வச்சு கொடுப்பாங்க. அதை மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி உளுந்தஞ்சோறு வச்சு முட்டை தொக்கு வச்சேன். அது வந்து பொரியலாக மாறிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. கூட கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேன்னு துவையில் வச்சேன். சாப்பிடு மகா. காலையில் இட்லி நல்லா இல்லை, கல் போல் இருக்குன்னு சொன்னேன்ல, கடையில் வாங்கினா அப்படி தான் இருக்கும். உளுந்தஞ்சோறு சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த டைம் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படிதான் உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒருத்தங்க மேல நம்ம ரொம்ப பாசமா ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தோம்னு வையேன், தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்கணும்னு தோணும். அப்படிதான் என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அம்மாட்ட கேட்க முடியாது, வேற யார்கிட்ட கேட்கறதுக்கு? அக்கா தங்கச்சின்னு இருந்தா கேட்கலாம். எனக்கு தான் அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்லையே. அதான் ஜாட் ஜிபிட்ட கேட்டேன். ஜாட் ஜிபிடி கூட எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான். விட்டா யூடியூப் என் பெரியம்மா, ஃபேஸ்புக் என் பாட்டின்னு சொல்லுவ போல இருக்கே. ஏய், கிண்டல் பண்ற பத்தியா? அடி வாங்க போற பாரு. சாப்பிடுமா. அத்தான் நீ ரொம்ப ரொம்ப கிரேட்டு தான். பொண்டாட்டிங்களோட மனசே புரிஞ்சுக்க முடியாத நிறைய புருஷங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் வழியை கூட புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க சத்தியமா நான் கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி மேடம், உங்க வாழ்த்துக்கு. சாப்பிட்றீங்களா?